ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டே 6 வீடியோ. இந்த டே 6 வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸாமினேஷன் சம்ஸு. எக்ஸாமினேஷன் சம்ஸ் வந்து நான் டே 5ல் வந்து சால்வ் பண்ணியிருப்பேன். அதோட கண்டினியூவேஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் ஏ ஸ்டூடெண்ட் ஸ்கோர்ஸ் 43% மார்க்ஸ், ஹீ வில் ஃபெயில் பை 72 மார்க்ஸ். But if he scores 57 marks, he will pass by 40 marks. Find the passing percentage. Okay, நம்ம இப்போ இதை சால்வ் பண்ண பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா, மினிமம் மார்க் டு பாஸ். ஓகேவா, மினிமம் மார்க்ஸ் டு பாஸ் ஆகிறதுக்கு தேவையான மினிமம் மார்க்கை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எ ஸ்டூடெண்ட் ஸ்கோர்ஸ் 43 மார்க்ஸ், he will fail by 72 மார்க். அப்போ என்னென்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 43% மார்க் எடுத்திருக்காங்க. ஓகேவா, ஆனால் அவங்க வந்து 72 மார்க்கால் ஃபெயில் ஆகிருக்காங்க. ஓகேவா, ஓகே. அப்போது இந்த 43% அப்படிங்கிறத வந்து எதுக்கு ஈக்குவல்? அதாவது அவங்க வந்து மினிமம் மார்க் எடுக்காததுனால தானே ஃபெயில் ஆகிருக்காங்க. அப்போது 43% அப்படிங்கிறத அவங்களோட ஃபெயில் மார்க் தான். ஓகேவா, அந்த மினிமம் மார்க்கை விட 72 மார்க் வந்து கம்மியாக எடுத்ததுனால தான் அவங்க வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ வந்து இந்த 43% அப்படிங்கிறது என்னதுன்னா, மினிமம் மார்க்கை விட, தட் இஸ் பாஸ் ஆகிற மார்க்கை விடவே 72 மார்க் கம்மியாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட்டு, இப்போ ஒருவேளை அந்த ஸ்டூடெண்ட் 57 மார்க்ஸ் எடுத்திருந்தா, ஓகேவா, அவங்க வந்து ஹீ வில் பாஸ் பை 40 மார்க்ஸ். ஓகே, ஒருவேளை அந்த ஸ்டூடெண்ட் 57 மார்க் எடுத்திருந்தா, 57% எடுத்திருக்காங்க அப்படின்னா, இப்போ 57% அந்த ஸ்டூடெண்ட் எடுத்திருந்தா, அவன் வந்து மினிமம் மார்க்கை விட அதிகமாக ஒரு 40 மார்க் வாங்கியிருப்பாங்க. ஓகே, இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 43% மார்க் வந்து எடுத்திருக்காங்க. சரியா, அந்த 43% மார்க் எதுக்கு ஈக்குவல்னா, அவன் பாஸ் ஆகிற மார்க்கை விட ஒரு 72 மார்க்கு கம்மியாக வாங்கின மார்க்குக்கு ஈக்குவல். ஓகேவா, ஒருவேளை அந்த ஸ்டூடெண்ட் 57% மார்க் எடுத்திருக்கான் அப்படின்னா, அவன் வந்து மினிமம் மார்க் பாஸ் ஆகிற மார்க் இருக்குல்ல, அதை விட கொஞ்சம் அதிகமாக 40 மார்க் எடுத்திருக்கான் அப்படிங்கிற மீனிங். ஓகே, இப்போ நம்ம இவங்க என்ன பிடிக்க சொல்கிறாங்கன்னா, ஃபைண்ட் த பாசிங் பர்சன்டேஜ் வந்து நம்மளை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்போ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எவ்வளோ, 14%. அதே மாதிரி இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள். அதாவது எப்படி போடணும்னா, 43% minus 57% which is equal to x minus 72 minus of x plus 40. ஓகேவா, எப்படி எழுதலாம், x minus 42 minus x plus 14 எழுதலாமா? அப்போது இது ரெண்டையும் இது பண்ணால் 14%. ஓகே, அப்போ வந்து 14% which is equal to 112 அப்படின்னு எழுதலாமா? 14% equal to 112. ஓகே, இது நீங்கள் கேன்சல் பண்ணினீங்க அப்படின்னா 1% which is equal to 8ன்னு வரும். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு இங்கே பாருங்கள், இது ரெண்டில் நம்ம என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, மினிமம் பாசிங் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ஸோ மினிமம் பாசிங் பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த எக்ஸ் தான் ஃபைன் பண்ணணும். அதான் மினிமம் மேக்ஸிமம் மார்க்கா. இப்போ இங்கே கவனிங்க, இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு மார்க் வாங்கியிருக்கான், ஆனால் அவன் வாங்கின மார்க் எவ்வளோன்னு சொல்லலை. பட் அவன் வந்து 72 மார்க்கால் ஃபெயில் ஆயிருக்கான்னு சொல்கிறாங்க. அப்போது 72 மார்க் வந்து ஃபெயில் ஆகிருக்கான் இல்லையா? ஸோ அந்த ஃபெயில் ஆகிருக்கிற பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சா நம்ம அந்த பர்சன்டேஜை இந்த 43% கூட ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடச்சிருமா? ஸோ இப்போ அவன் ஃபெயில் ஆகிருக்க மார்க் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்கே வந்து இங்கே இது வந்து மார்க் இல்லையா? ஸோ இங்கே நம்மளுக்கு 72 வரணும்னா எதால் மல்டிபிள் பண்ணலாம்? 9ஆல் மல்டிபிள் பண்ணலாமா? 8 9 72. ஸோ இங்கேயும் 9ஆல் மல்டிபிள் பண்ணலாம். ஸோ 9% தான் எனக்கு 72. அப்போ இந்த 72 மார்க் அவனுக்கு வேணும்னா அவன் 9% இனி எக்ஸ்ட்ரா எடுக்கணும். அப்போ ஆல்ரெடி அவன் ஒரு 43% வாங்கியிருக்கான். அப்போ 9% எடுத்துக்கணும் அப்படின்னா எவ்வளோ வரும்? 43% plus 9% which is equal to 52%. ஸோ 52% வந்து அவன் எடுக்கணும் அப்படிங்கிற மீன்.
ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு சம்மும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு சம் புரியலைனாலும் செகண்ட் சம்மில் இருந்து கூட நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஸ்டூடெண்ட் ஸ்கோர்ஸ் 28% மார்க்ஸ், he is failed by 58 marks. If he scores 41% marks, he still fails by 6 marks. Find the passing percentage. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 28% மார்க்ஸ் எடுத்திருக்கான். அந்த 28% மார்க்ஸு எதுக்கு ஈக்குவல்னா மினிமம் பாசிங் பர்சன்டேஜ், அதாவது பாஸ் ஆகிறதுக்கான மார்க் இருக்குல்ல, அதை விட 58 மார்க் கம்மியாக எடுத்திருக்கான். ஓகேவா? ஒருவேளை அந்த ஸ்டூடெண்ட் 41% மார்க்கே எடுத்தாலுமே அவன் மினிமம், அதாவது பாஸ் ஆகிற மார்க்கை விட திரும்பவும் 6 மார்க்கு கம்மியாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு அந்த பாஸ் பண்ணுறதுக்கான பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணலாமா? அப்போ இங்கே 28% அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்? அந்த மினிமம் பாஸ் ஆகிற மார்க் இருக்குல்ல எக்ஸ், அதை விட எவ்வளோ கம்மியாக எடுத்திருக்கான்? 58 கம்மியாக எடுத்திருக்கான். ஸோ அவன் 58 மார்க் வந்து இருந்திருந்தால் அவன் வந்து பாஸ் ஆகிருப்பான் அப்படிங்கிற மீனிங். ஓகே, இந்த 41% மார்க் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்? அவன் வந்து மினிமம் பாஸ் ஆகிற மார்க்கை விட 6 மார்க் கம்மியாக எடுத்திருக்காங்கிறதுக்கு ஈக்குவல். சரி, அதே மாதிரி இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணலாமா? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்களா எவ்வளோ வரும்னா 13% which is equal to 52 அப்படின்னு வரும். ஓகேவா? இது ரெண்டும் மைனஸ் பண்ணிங்கன்னா 13% equal to 52 அப்படின்னு வரும். சரிங்க, கவனிங்க. நம்மளுக்கு வந்து 58 மார்க்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? இல்லை 6 மார்க் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சா போதும். ஆல்ரெடி இங்கே 52 இருக்கிறனால நாங்கள் 58%க்கு எடுத்துக்கிறேன். இப்போது இங்கே வந்து 1% எவ்வளவுன்னு போடுங்க. 1% எவ்வளவு நம்மளுக்கு 4. ஓகேவா? 1% வந்து 4. இந்த இடத்துல எனக்கு 58 வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? 58 வந்து 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ ஒரு நாள் 4, மிச்சம் 1, 18, நன்னாங் 16, மிச்சம் 2, ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு 0 சேர்த்திக்கலாம். அப்போ 5 20. அப்போ எனக்கு 14.5 வந்து 4 கூட மல்டிபிள் பண்ணால் 58 கிடைக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுவீங்கன்னா 14.5 வந்து 2 சைடும் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போது 14.5% which is equal to 58. அப்போது 58 தான், அதாவது அவன் பாஸ் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 58 மார்க் இருந்தால் பாஸ் ஆயிடுவானா? அப்போ 58ங்கிறது வந்து 14.5%. ஆல்ரெடி அவன் 28% வந்து இந்த ஸ்டூடெண்ட் எடுத்திருக்கான். ஓகேவா? அப்போது இந்த 28%யும் இந்த 14.5ஐயும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அவனோட மினிமம் பாசிங் பர்சன்டேஜ் தெரிஞ்சிடும். இப்போ 28% ப்ளஸ் 14.5% which is equal to 42.5%. இதுதான் வந்து அவனோட பாசிங் பர்சன்டேஜ். ஓகேவா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கொஸ்டின்ஸ் வந்து தேர்ட் கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். In a test consisting of 140 questions, a candidate answered 70% of the first 80 questions correctly. What percentage of the remaining questions does the candidate need to answer correctly to score 60% in the test? ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம கொஸ்டின் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதாவது ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டில் 140 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஒரு கேண்டிடேட் என்ன பண்ணுறாங்கன்னா 140ல் 80 கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதில் 70%, அந்த 80 கொஸ்டினில் 70% வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அப்போது 80 கொஸ்டின் போக மீதி இருக்க கொஸ்டின் இருக்கும் இல்லையா, அதில் அவங்க வந்து எவ்வளோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுனா டோட்டலாக அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த டெஸ்ட்டில் 60% எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை நான் 2 ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு டோட்டல் கொஸ்டின்ஸ். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு 140. அந்த 140ல் அவங்க வந்து 80 கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க.
80 கொஸ்டின்ஸ் 80 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் ஃபஸ்ட்டு 80 பிரிச்சுக்கலாம். 80 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கனால நான் 80யாக பிரிச்சுட்டேன். அப்போ 140ல் 80 போச்சுன்னா மீதி 60. ஓகே, இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்ன இது கொடுத்துருக்காங்க, இந்த லைன் பாருங்கள், 70% ஆஃப் த ஃபஸ்ட்டு 80 கொஸ்டின்ஸ் கரெக்ட்லியாக ஆன்சர் பண்ணியிருக்காங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா 70% ஆஃப் 80 கொஸ்டின்ஸ் வந்து என்னென்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ 70/100 இன்ட்டு 80, ஒரு 0க்கு ஒரு 0, ஒரு 0க்கு ஒரு 0. ஸோ வந்து 56 கொஸ்டின் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ரிமைனிங் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது என்னது 60 இல்லையா? ஓகே, இந்த 60ல் அவங்க எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக இந்த 60ல் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணினாங்கன்னா அவங்க ஓவராலாக 60% எடுப்பாங்க அப்படிங்கிற மீனிங். ஓகேவா? சரி, இப்போ நம்மளுக்கு இப்போ டு ஸ்கோர் 60% இன் த டெஸ்ட். ஓகேவா? இப்போ இந்த டெஸ்ட்டில் 60% எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க எவ்வளோ கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ 140ல் 60% எவ்வளோன்னு பாருங்கள். ஒரு 0க்கு ஒரு 0, ஒரு 0க்கு ஒரு 0. ஸோ எவ்வளோ 84. ஸோ 84 கொஸ்டின்ஸ் அவங்க ஆன்சர் பண்ணினாதான் அவங்க ஓவராலாக இந்த டெஸ்ட்டில் 60% எடுக்க முடியும். ஸோ ஆல்ரெடி அவங்க ஒரு 56 கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்க. அப்போது இங்கே பாருங்கள், அப்போ 84ல் 56 கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டாங்க கரெக்டாக. இப்போ மீதி எவ்வளோ 28 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணும். அப்போது மீதி இருக்கிற 60 கொஸ்டினில் இப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 28 வந்து என்ன பண்ணணும், 28 கொஸ்டின்ஸ்க்கு இன்னும் கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? அப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நல்லா கவனிங்க, இப்போ ரிமைனிங் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது, 60 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகேவா? அந்த 60 கொஸ்டின்ஸில் 28 கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும் கரெக்டாக. அப்போ 60ல் 28ங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கலாமா? 60ல் 28ங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, 60ல் எவ்வளோ பர்சன்டேஜ் சேர்ந்தால் 28 வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு, இதை நம்ம கேன்சல் பண்ணலாம், ஒரு 0க்கு ஒரு 0வா, 6x ஈக்குவல் டு 280. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 280 டிவைடட் பை 6. மூரெண்டு 6 14 2 28. ஸோ 140/3. ஓகேவா? இப்போ 140/3 வந்து நீங்கள் கேன்சல் பண்ணினீங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 46.66%. ஓகேவா? அப்போது வந்து அந்த 60% அப்படிங்க அது வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரிமைனிங் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டதுனால, அதோட பர்சன்டேஜ் கேட்டதுனால நம்ம ரிமைனிங் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து போட்டால் போதும். ஓகேவா? இன்கேஸ் அவங்க வந்து ஓவராலாக வந்து இப்போ ஓவரால் பர்சன்டேஜாக கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த 46.66 கூட அந்த 70யும் ஆட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஓகே, இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? இப்போ இங்கே கவனிங்க, பூஜா ஸ்கோர் 80% இன் ஹிஸ்ட்ரி அண்ட் 66% இன் பாட்னி and the maximum marks of both the papers are 100. What percentage does she scored in maths which is out of 200 mark if she scores 80% in all the 3 subject? ஓகே, இங்கே பாருங்கள், அதாவது பூஜாங்கிற பொண்ணு வந்து ஹிஸ்ட்ரியில் 80% மார்க் எடுக்கிறாங்க. அதே மாதிரி பாட்டனியில் 66% எடுக்கிறாங்க. இந்த ஹிஸ்ட்ரி பாட்னி அதாவது அவங்க வைக்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 100 அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில் வந்து ஓகேவா, மேக்ஸில் வந்து அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எடுத்திருப்பாங்க. மொத்தம் 3 சப்ஜெக்ட் இருக்குது. அதில் ஹிஸ்ட்ரியில் 80 எடுத்திருக்காங்க, பாட்னியில் 66 எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க.
ஓகே. பட் மேக்ஸில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் இது ரெண்டோட மேக்ஸிமம் மார்க் 100. பட் மேக்ஸுக்கு மட்டும் எவ்வளோ மார்க்கு? 200 மார்க்கு. ஓகேவா? சரி. அதாவது இவங்க மேக்ஸில் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. பட் ஹிஸ்ட்ரி, பாட்னி, மேக்ஸ் இந்த 3ம் சேர்த்து ஓவரால் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80% அப்படிங்கிறதும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணலாம். எப்போவுமே ஃபஸ்ட்டு நீங்கள் கொஸ்டின்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போடுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம இங்கே போடலாம். இது வந்து ஹிஸ்ட்ரி. ஓகேவா? ஹிஸ்ட்ரி. இது வந்து ஃபுல் மார்க்குன்னு எழுதிக்கிறேன், அதாவது மேக்ஸிமம் மார்க்குன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? இது வந்து அவங்க ஸ்கோர் பண்ண பர்சன்டேஜ். ஓகே. ஹிஸ்ட்ரிக்கு மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ? 100. அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க? 80%. தட் இஸ் 80. அடுத்தது நெக்ஸ்ட்டு பாட்னி. ஓகேவா? பாட்னியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ? 100. அவங்க எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க? 66% ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது மேக்ஸ். மேக்ஸில் மேக்ஸிமம் மார்க் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 200. பட் அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. ஓகே. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ 400 நம்மளுக்கு மேக்ஸிமம் மார்க். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 146 ப்ளஸ் எக்ஸ்னு வரும். ஓகேவா? ஸோ ஓவரால் ஸ்கோர் எவ்வளோ எடுத்திருக்காங்க? ஸ்கோர்ஸ் இன் 80% இன் ஆல் த 3 சப்ஜெக்ட். அப்போ இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து ஓவரால் பர்சன்டேஜ் எவ்வளோ? நம்மளுக்கு 80%ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. அப்போ வந்து ஓவரால் ஸ்கோர் பர்சன்டேஜ் இன் ஆல் 3 சப்ஜெக்ட் நம்மளுக்கு எவ்வளோ? 80%. அப்போது 80% அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா அந்த டோட்டலாக அவங்க மார்க் எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா? 146 ப்ளஸ் எக்ஸு. அந்த மார்க் 146 ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை ஓவரால் இது. ஓகேவா? இது வந்து எனக்கு ஓவரால் மார்க் கிடச்சிருச்சா? 400க்கு அவங்க வந்து இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க. அதில் இன்ட்டு 100. இந்த ஓவரால் இந்த இது வந்து அவங்களோட ஓவரால் மார்க். இப்போ ஓவரால் மார்க் வந்து எதுக்கு ஈக்குவல்? 80%க்கு ஈக்குவல் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ இங்கே ஓவரால் ஸ்கோர்ஸ் பர்சன்டேஜ் இன் ஆல் 3 சப்ஜெக்டா? ஸோ ஓவரால் ஸ்கோர் 146 ப்ளஸ் எக்ஸ். இது வந்து டோட்டல். இது வந்து அவங்க வாங்கியிருக்க மார்க்கு. இது டோட்டல் ஸ்கோர். ஓகேவா? இது எதுக்கு ஈக்குவல்னா 80%க்கு ஈக்குவல். ஓகேவா? இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிடுச்சா? அப்போ எவ்வளோ வரும்? 146 ப்ளஸ் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இது கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 8 32. ஸோ 320. இந்த 320 அந்த சைடு கொண்டு போங்க. 146 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 320 விச் இஸ் ஈக்குவல் டு 0. நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 320ல் 146 போச்சுன்னா 10ல் 6 போச்சுன்னா 4. இங்கே வந்து 1 இருக்கும். இங்கே கடன் வாங்குறீங்க 7. இங்கே வந்து 1 இருக்குது. ஸோ 174. அப்போ எக்ஸுங்கிறது எனக்கு 174. ஸோ எக்ஸுங்கிறது என்னது? நம்மளுக்கு அவங்க வந்து மேக்ஸில் வாங்கின மார்க் தான் எக்ஸு. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா இது வந்து அவங்க வந்து மேக்ஸில் வாங்கின மார்க்கு. ஓகேவா? பட் அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா மார்க் தேவையில்லை, அவங்களுக்கு பர்சன்டேஜில் கேட்குறாங்க. அப்போ மேக்ஸில் வாங்கின பர்சன்டேஜ் அப்படின்னு எவ்வளோ? மேக்ஸில் மொத்தம் ஓவரால் மார்க் எவ்வளோ? 200 மேக்ஸிமம் மார்க். அதில் அவங்க எவ்வளோ தான் எடுத்திருக்காங்க? 174 எடுத்திருக்காங்க இன்ட்டு 100. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 87ன்னு வரும். ஸோ 87% தான் அவங்க எடுத்திருக்க மேக்ஸ் இருக்க பர்சன்டேஜ். ஓகேவா? ஸோ வாட் பர்சன்டேஜ் டஸ் ஹி ஸ்கோர்ட் இன் மேக்ஸ்? அது வந்து பார்த்திங்கன்னா 87%. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.